சூளகிரி அருகே 200 கிலோமீட்டர் நடந்து மலை மீதுள்ள மாதேஸ்வரனை வழிபடும் ஒரு கிராமம். பாரம்பரிய தெருக்கூத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அமைந்துள்ளது தேவசானப்பள்ளி எனும் கிராமம். இந்த கிராமத்தில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பேர் மட்டும் 200 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் உள்ள புகழ்பெற்ற மாதேஸ்வரன் மலைக்கு சென்று மாதேஸ்வரனை வழிபட தொடங்கிய பின்னர் அடுத்தடுத்த ஆண்டுகளில் 10 பேர் 50 பேர் என தொடங்கி தற்போது ஒட்டுமொத்த கிராமமே ஆண்டுதோறும் நடந்தே சென்று மாதேஸ்வரனை வழிபட்டு வருகின்றனர். தேவசானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த 500 பேருடன் பக்கத்து கிராமங்களை சேர்ந்த மேலும் 500 பேர் என சிறுவர்கள் பெண்கள் என 1000 பேர் பாத யாத்திரையாக நடந்து செல்கின்றனர். பாத யாத்திரைக்கு முன்பாக பாரம்பரிய அர்ஜுனன் தபசு எனும் நாடகம் நடத்தப்பட்டு அடுத்த நாள் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் இன்றும் மாதேஸ்வரன் அவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இது குறித்து தேவசானப்பள்ளி கிராம மக்கள் கூறுகையில், நாங்கள் ஒரு கிராமமே 4 நாட்கள் நடந்து சென்று மலையேறி மாதேஸ்வரனை வழிபடுவதால் ஒருவித மன நிறைவு கிடைப்பதுடன் எங்கள் ஊரை எந்த வியாதியும் தாக்காமல் விவசாயம் தொழில் செழிக்கும் என்பது எங்களின் நம்பிக்கையாக இருப்பதால் 17 வருடங்களாக இதனை செய்து வருகிறோம் என கூறினர். என் பேர் வி பெரியசாமி. என்னுடைய கிராமம் வந்து தேவசானப்பள்ளி. இந்த கிராமத்தில் 17 வருஷமாக நாங்கள் வந்து 17 வருஷம் முன்னாடி 4 பேரில் ஸ்டார்ட் பண்ண இந்த பாத யாத்திரைன்றது மலை மாதேஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு நாங்கள் அர்ஜுனன் தவநிலை என்ற தெருக்கூத்து நாடகம் நடத்திட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அன்னதானம் சிறப்பாக செய்வோம். இன்றைக்கி 4 பேரில் ஆரம்பித்த இந்த நடப்பாதை வந்து இன்றைக்கி 500 பேருக்கும் மேலே தாண்டி இப்போ இந்த சுற்று வட்டார கிராமங்களெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து நடைபயணம் பாத யாத்திரை சென்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி மாலை வந்து நாங்கள் எல்லோரும் பாத யாத்திரை செல்ல தயார் நிலையில் இருக்கிறோம். இப்படி நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகும். நடந்துகிட்டே போவோம். போகிற வழியில் அங்கே நம்மளை போல் எல்லாருமே வந்து அன்னதானம் செய்கிறது எல்லாமே ஃப்ரூட்ஸ் அது இது கொடுத்து எல்லாம் சிறப்பாக நடக்கும். நடந்துகிட்டே போவோம். அங்கே போயிட்டு வர்றதுனால வந்துட்டு இங்கே வந்து எங்கள் ஊருக்கு எந்தவித நோய் வாய் எதுவுமே கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல செல்வ செழிப்புகளோடு அந்த மலை மாதேஸ்வரம் அருளாசியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.